ஆக்கிவித்தார் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா ஆசையின் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா நண்பனிடம் தோற்றிவிட்டேன் பாசத்தாலே ஆசையும் தொட்டிலே செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆனாவாரே கண்ணா துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே மன்னவனே
முடியாதுன்னு இருக்காங்க. என்னப்பா ஆடப்பா வேணாமா? ஆ, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் யாராலும் தடுக்க முடியாது. என்னங்க கண்டிப்பா. கரல பூதி ஆயிடுச்சு, அதுக்கு தான் பாக்குறேன். ஆகட்டும் ஆகட்டும். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்திருக்கோம் வைங்களே, நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா யாருடைய அருளால வந்திருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய யாருக்காக திருவிழாங்க? என்ன சாமி? கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்காக. அப்ப கும்பாபிஷேகம் காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. அதே போல இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வர முடியும். கண்டிப்பா. அப்ப அவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவருக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா, அவர் கொடுக்கறத நம்ம வாங்காம போக முடியுமா? ஊறுகாசம் வாங்கிட்டு தான் போவோம். ஆமா, இருந்துட்டாலும் என்ன காரணம் பாருங்களே. அப்படியே ஒரு நாட்டு மண்ணு என்ன செய்றாரு, நகர சோதனையாக வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது இரண்டு பிச்சைக்காரர், தம்பி கதையை கேளுங்க அப்படியே டீயா சாப்பிட்டுக்கிட்டே. ஆமா, ஆக குச்சி இருந்தா அடிச்சு முடியும் டீச்சர், நீ நான் தம்பியா அக்காடா உனக்கு. ஆக இரண்டு பிச்சைக்காரர் என்ன செய்றாரு அப்படின்னா, ஒருத்தர் என்ன செய்யற அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அனுதினமும் பிச்சை கேட்கிறியா. சரி. இன்னொருத்தர் என்ன செய்யற அப்படின்னா, நாட்டு மன்னனுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்கிறியா. அப்படி பிச்சை கேட்கின்ற பொழுது அப்பதான் நாட்டு மன்னன் பார்த்தாராம். என்னப்பா என்னடா என்னடா நடக்குது இங்க? நாடகம் நடக்குது. அங்க அவர் நினைச்சிருக்காரு என்னடா நடக்குது, இவன் என்னடா கடவுளுடைய பேரை சொல்றியா, இவன் என்னடா நாட்டு மன்னன் நம்ம பேரை சொல்லி பிச்சை கேட்கிறாங்களே, என்னடா காரணம் அப்படின்னு நேர அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போயிட்டு அவருடைய காவலாளியை கூப்பிடுறாரு. தம்பி இங்க வாப்பா, வாங்க தம்பி, உங்களெல்லாம் இங்க எங்க தம்பி. ஆமா, காவலாளியை கூப்பிடுறாரு. காவலாளி கூப்பிட்டு என்னங்க அரசையை கூப்பிட்டீங்களே அப்படின்னோடனே, இந்த உள்ள இருக்கிற ரெண்டு பிச்சைக்காரனையும் வெளியே வர சொல்லு. கடவுளுடைய பேரை சொன்னவனையும் நாட்டு மன்னனுடைய பேரை சொன்னவனும் அரசன் கூப்பிடுறாரு. வந்துடுறாங்க ரெண்டு பேரும். ஏப்பா நீ என்னப்பா கடவுளுடைய பேரை சொல்ற, நீ என்னடா நாட்டு மண்ணை என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிய, என்னடா காரணம் அப்படின்னு கேட்க. அப்பதான் அந்த கடவுளுடைய பேரை சொன்னவன் சொன்னா, ஐயா அரசே, நம்மளை படைத்ததே கடவுள் தானையா, கடவுள் இல்லாம நம்ம வர முடியுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் எல்லாருமே வர முடியும் இந்த இடத்துக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த நாட்டு மன்னன் பேரை சொன்னா பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொல்றான், கடவுள் இருக்கானா, கடவுள் கண்ணுக்கு தெரியுறானா, கடவுளுடைய பேரை அதுக்கு சொல்லணும். இன்னைக்கு நாட்டு மன்னன் உங்க பேரை சொன்னா அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, அதை வச்சு செல்வா கூட வாழ்ந்து வருவோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்பதான் பார்த்தாரு, அப்படியா இன்னைக்கு கடவுள் பரிதா இல்ல அரசே நாம தான் பரிதா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் சோதிக்கணும் அப்படின்ட்டு வேற என்ன செய்யறாரு. இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருதுங்க. யாருக்கு? நாட்டு மன்னனுக்கு. ஆண் குழந்தை பிறந்த உடனே மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கிறாரு. அன்னதானம் கொடுத்து விட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசு பொருள். பரிசு பொருள் என்ன? பூசணிக்காய். அந்த பூசணிக்காவை கொடுத்த அரசே நாட்டு மன்னன் பேரை சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு மட்டும் ஒரு பூசணிக்காக்குள்ள தங்கம் வைரம் வைடூரியத்தை வச்சு கொடுத்து போறியா. பாவம், இவனுக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா, பூசணிக்காய் வாங்கிட்டு அப்படி போகின்ற பொழுது ஒரு 15 ரூபாய்க்கு கொடுத்து வித்து புட்டு பிச்சை எடுக்க கிளம்பிடுறான் மறுபடியும். ஆமா, அவனுடைய தொழில் என்ன பண்ணு. ஆமா, பார்த்தாரு அரசு, ஏண்டா உனக்கு தான் பொன் பொருள் எல்லாம் கொடுத்தனே, உனக்கு பொழைக்க தெரியலையடா, சரி இப்படி மறுபடியும் பிச்சை எடுக்க கிளம்பிட்டியடான்னு கேட்க. போடா என்ன செய்ய அப்படின்னு ஒரு போகின்ற பொழுது எய்தாப்ல பெரிய பங்களா விடுங்க, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கான். யார் அவன் தெரியுமா? கடவுளுடைய பேரை சொன்னவன். அவனை பாத்துறாரு. பாத்துட்டு கூப்பிடுறாரு, டேய் டேய் அன்னைக்கு நீ பிச்சை எடுத்தவன் தானே? கொரோனா டயத்துல எடுத்திருப்பேன், இப்ப சொல்லலாமா மேடையில? கொரோனா டயத்துல எடுத்தியா? தம்பி நீ என் தம்பிடா. இங்க வேற இந்த ஐயா சிரிக்கிறது. கடவுளுடைய பேரை சொன்னவனை கேட்கிறாரு, நீ இன்னைக்கு அன்னைக்கு பிச்சை எடுத்தவன் தானடா, உனக்கு அப்புறம் அப்படி வசதி வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்காமல? எப்பா கிடாத்து இருக்க வசதி வாய்ப்பு கூடிருச்சாமல நிறைய. இல்ல உங்களுக்கு தான் ஏறு மேல ஏறிக்கிட்டு வருது போல. அது சரி. மூணாவது ஒரு கார் இப்ப புக் பண்ணிருக்கு. மூணாவது காரு சரி இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் கிருஷ்ணனுடைய அருளால. ஆக பாருங்களேன், ஆக அன்னைக்கு பிச்சை எடுத்தியே இன்னைக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கூடிருச்சாமல என்னன்னு கேட்க. அப்பதான் அவன் சொன்னானா, ஐயா அரசே, அப்பாவுக்கு நினைவு தினம்னு காய்கறி வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் 15 ரூபாய்க்கு பூசணிக்காய் கொடுத்து வித்துட்டு போனியா, அந்த பூசணிக்காய்க்குள்ள இருந்துச்சு தங்கம் வைரம் வைடூரியம், அதை வச்சு தாயா அப்படி செல்வாக்கோட வாழ்ந்து வந்தேன்னு சொன்னானா. இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுள் பரிதா இல்ல அரசன் பரிதா? யார் பரிது சொல்லுங்கம்மா, சொல்லுப்பா, யாருப்பா பரிது? கடவுள் தான் பரிது. அவரு தான் ஒரு ஆளு கதை கேட்கிறாரு, கடவுள் தான் பரிது. ஏன்னா
அரசனுடைய பேரை சொன்னவனுக்கு கொடுத்த பொருள் கடவுளுடைய பேரை சொன்னவனுக்கு போயிருக்கு. பாத்தீங்களா? அப்ப கடவுள் இல்லாம நாம இருக்க முடியுமா? அதனால இறைவன் கொடுக்க நினைப்பதை யாரால் தடுக்க முடியாதுன்றாங்க. அப்படி இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக இடமோ யாருக்கு சொந்தமான இடம்? எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் குழு குழுன்னு எப்படி பாருக்கு, குழு குழுன்னு இருக்குப்பா, குழு குழுன்னு. ஆமா, ஏன்னா இடமோ குளிர்ச்சியான இடம் அல்லவா, மலையும் மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட பகுதி எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான பகுதி. முருகனுக்கு பிடித்தமான மலர் என்ன மலர்? குறிஞ்சி மலர். அப்பேற்பட்ட குறிஞ்சி மலரை பார்க்கும்பொழுது மலரே குறிஞ்சி மலரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? மலரி குறிஞ்சி மலரி தலைவன் சூடு நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். இருக்கட்டும். இருந்துட்டாலும் காலதாமதம் காரியத்து கேடு. காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்பாமன் இருக்காக. அந்த சிம்ரனா அன்பு தோழி அருமை தோழி அந்த பெண்மணியை சந்திக்கணும். அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல் கேப்டன் விஜயகாந்த் புகழ். அன்பு தோழி அருமை தோழி சிம்ரன் அந்த பெண்மணி வரணும். அந்த பெண்மணிக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காளே, யாருப்பாவ? அவதான் யாரு? ராக்கெட் ராணி இருக்காளா? அந்த ராணி அப்படியா? அவ வந்தாதான் அந்த இடமே சிறப்பா இருக்கும். சந்திச்சிடலாமா? வாத்தா சிம்ரன்.
எங்கிருந்தோ வந்த இங்கிருந்தோ வந்த இடைஜாதி நான் என்றான் இங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்பான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இங்கிருந்தோ சொன்னபடி கேட்பான் துணிமணிகள் காத்திடுவான் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைப்பான் கண்ணை இமையிரண்டும் காத்தது போலும் குடும்பம் வண்ணமுறை காக்கின்றான் வாய்மொழுக்கள் கண்ணனுக்கு கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்பான் இங்கிவனை யான் பெறவே எல்லாத்தமும் செய்து விட்டேன் கண்ணன் இங்கிருந்தோ மட்டும் மிகுந்து வர பார்க்கின்றேன் கண்ணனாள் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது நண்பனாய் மந்திரியாய் நல்லாசனமாய் பட்டினி தெய்வமாய் பாதையிலே சேவகனாய் வெங்கன் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் கண்ணன் இங்கிருந்தோ வந்தான் ನಾನು
கபிலையே இட்டியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டோம்னு படுத்திருக்காங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்லை கொண்டு எறியுவேன், அப்போ எந்திரிப்பாங்க. சரி, அடுத்த காரணம் என்னவோ? அடுத்த காரணம் நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்காரு. நாரத மகாமுனிவர்? ஆமா. மேலவாசி பூலோகத்திற்கு எங்க இருக்கிறார்? மேலூர்ல இருந்து பூலூருக்கு வந்திருக்காரு. எங்கயா இருக்காரு? இந்த உள்ள இருக்காரு. வர சொல்லியா? ஓடியாப்பா. சின்ன சின்ன நாரதர சிங்கார நாரதர கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் மேலோட வாசிய சமிதோ சமிதோ பிரம்மச்சாரி சமயோ சமயோ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அவ விடிய விடிய குத்துனான்னா நாரதர் சனியாக மாட்டாரு. இந்த லூசு முதலி தான் சனியாகிட்டு தெரியும். அப்புறம் குட்டி நாரதர் பறந்துருவாரு. ஓம் பிள்ளடா அந்த பிள்ளை. ஓம் பண்ணாடிடா. நிலக்காயிரு நெஞ்சில் பாயுது வேலை போட முடிஞ்சு. நாரதர் சென்னையாக்காம விட மாட்டாரு. எங்கனாச்சும் உனக்கு ஒரு பிள்ளை வந்தா சரின்னு பார்த்து அடிப்பாடி வர குலப்பன்ம சாமி வாங்க வணக்கம். நீ போயாங்கிட்டு அவர்தான் நல்லா இருக்காரு. இவங்கதான் உன்னோட ஆளாயா? ஏய் காவல்கார, ஏய் இங்க இருங்க. அவரோட ஆள்னு சொல்லக்கூடாது. அப்புறம் யாரோட ஆள் நீங்க? நானா தான் நிக்கிறேன். நீங்களா தான் நிக்கிறீங்களா? காலையில தான் கல்யாணம் பண்ணுவோம். இருந்தாலும் உங்க வேலை தான். ஐயோ அவர் மூவாசி வருத்தருமா நாரதர் பாவம். பட்டற்ற முடிவன் நானு மூவாசி வருத்தவன். நீங்க பொண்டாட்டி எல்லாம் கட்டி இருக்கீங்கல்ல? அது முப்பிரவில உங்க குறையாது. இல்ல எத்தனை பொண்டாட்டி கட்டி இருப்பீங்க? 52 பொண்டாட்டி கட்டிருக்கீங்க. உனக்கு அப்ப நான் உனக்கு வேணாமா? நீ வேணாமியா? ஏமா அவரை காட்டில எனக்கு உன்னை ஒதுக்கிச்சு அந்த பிள்ளை. ஏமா எனக்கு ரொம்ப பெருசுமா மனசு. பெருசு. வந்த காரணம் என்ன? எங்க அம்மா பாக்கணுமா? உன்னுடைய ஆளு ரொம்ப அழகா இருக்கியா? உன்னுடைய ஆளு வர்ணிக்கணுமா? இல்ல வாழ்த்து சொல்லணும். வாழ்த்து சொல்லணும். தீர்க்காயுஸ் பண்ணுபவன். அம்மா கூப்பிடுறேன். அம்மா சிலு 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 Thank you.
வரப்போகுது. நான் சண்டை போடுறேன் எண்ணத்திலே வரலையே. நான் இந்த எண்ணத்துல தான் வந்திருக்கேன். நீ அந்த எண்ணத்துல வந்திருக்கியா? ஆமா. ஏன் அப்படி என்ன விஷயம் என் மேல உனக்கு அவ்வளவு கோபம் என்ன? எனக்கு நாரதரை கண்டா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? என்ன பிடிக்காது? எதுக்கே பிடிக்காது? என்ன காரணத்தினால பிடிக்காது? ஏன் பிடிக்காது? காலையில மருதங்கநல்லூர்ல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல. எனக்கு நான் சம்பளம் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா? சம்பளம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பேசணும்ல. 4 விஷயத்தை தெரியாத மக்களுக்கு சொல்லணும்ல. உண்மைதானே? நாரதருக்கு சப்போர்ட் பண்றாலும் கை தட்டுங்க பார்ப்போம். அதாவது நாரதருக்கு வக்காலத்து வாங்குற ஆளு கூட எந்திரிச்சு உட்காரு சொல்லிட்டேன். என்ன கல்ல கொண்டு இருக்கு. நாரதருக்கு சப்போர்ட் பண்றாலும் கை தட்டுங்க. நீ ஒரு ஆள் தட்டி விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா? பப்புனுக்காரனுக்கு சப்போர்ட் பண்றாலும் கை தட்டுங்க. அந்த பாரு அங்கே நிறைய வருது. அங்க பாரு எத்தனை. எந்த ஊரு? நீ எந்த ஊரு? நான் கடைசி இந்த அதெல்லாம் சொல்லக்கூடாது. கதைக்குள்ள இருங்க. கதைக்குள்ள சொல்லணுமா? நீ யாரியா? நீ இரியா கோமாளி. நீ யாரியா? கோமாளி எந்த ஊருன்னு கேட்டா நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நீ யாரு? இந்த இடத்துல நான் வந்து காவலாளி. இல்ல கோமாளி யாருன்னு கேட்டா சொல்லுவாரா அவரு? இந்த இடத்துல நீ யாரு? இந்த இடத்துல உங்களுக்கு நான் பாட்டேன். யாரோட பாட்டேன்? உங்களுக்கு தான் பாட்டேன். எனக்கு எப்படா பாட்டேன் நீ? ஐயா கோமாளி அவதாரம் எடுத்தது யாரு? கோமாளி அவதாரம் எடுத்தது என்னோட பாட்டன் மகாவிஷ்ணு. விஷ்ணு பரமாத்மா. ஆமா. அந்த வேஷத்தை போட்டு நிக்கிறேன்ல. அப்புறம் நீங்க யாரு? அந்த வேஷத்தை போட்டு நிக்கிறவன் பூரா வந்துருவாடா. என்னது போடா பொழந்துருவேன் பாத்துங்க. எதை பொழப்ப நீ? என்னத்த பொழப்பா? நீ பொழக்க முடியாம தான் இங்க வந்திருக்க. ஆற பொழக்க முடியாம? நீ எதையும் பொழக்க முடியும் உன்னால? ஒரு சின்ன விரவ கூட பொழக்க முடியாதா? பொழந்துறாரு அவரு. ஒரு பொழந்தா பூரா இங்க கிடக்காங்க. யாருன்னு கேட்டா மரியாதையை பதில் சொல்றா. எந்த ஊரு? யாருன்னு உனக்கு தெரியுது? எந்த ஊரு? சாமியார்னு சொல்றேன். சாமியார் சாமியாருக்கு உண்டான மரியாதை உள்ள எங்களுக்கு குறிப்பறிந்து மரியாதை கொடுக்கணும்டா. என்ன முப்பணி செய்தார் முத்தத்துக்கு வந்தா வாடான்னு சொல்லி அவனுக்கு ஒரு காப்பி தண்ணியோ இல்ல பச்சை தண்ணியோ கொடுக்குது நீராகாரமா அன்னைக்கு கொடுக்குற வழக்கம். அது கொடுத்து வான்னு சொல்லி சொல்றதே தமிழோட பண்பாடுறா. இந்த அரட்டி எந்த வந்ததுல இருந்து சண்டை வரப்போகுது. சண்டை ஓட்டு அடிச்சு மண்டை உடைச்சிருக்கேன். எந்த ஊரு? எத்தனை ஒரு சண்டை ஓட்டா இருக்கிற அளப்புற திருக்கி விட்டுருக்கேன். நானு ஒருத்தன அழுதுட்டு போயிருக்கேன் உள்ள. அரட்டி 50,000 ஓட்ட வாங்குற வேலை என்கிட்ட வச்சுக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். இருக்கிற ஆள் காலில் பூரா விழுந்திருக்க நீ. இருக்கிற ஆளு நான் விழுகிறேன். ஆமா. அப்படியா? நாரதர் காலில் விழுகணும்டா. எந்த ஊரு? எந்த ஊரு? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொன்னா உங்க கொண்டா போய் உடஞ்சிருமா? ஏன் நீங்க சொன்னா உங்க தாத்தை விட்டு முதல் போயிருமா? ஏன் உங்க அப்பா விட்டு முதல்ல அள்ளிக்கிட்டு போயிருமா? ஏன் நீங்க உங்க பாட்டை விட்டு முதல்ல அப்படி பறந்து போயிருமா? ஆத்தா விட்டு முதல் மொத்தமா போயிருமா? என்ன இடக்கு மடக்கா பேசுற மாதிரி இல்லப்பா. ஐயா ஏன் ஊர் வேள்விமலை சாரல். சொல்லு மகனே. எங்களோட ஏரியா வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரலா? ஆமா. இப்ப வேள்வி என்றால் யாகம். யாகம். யாகம் செய்யக்கூடிய தவ முனிவர்கள் தவ ரிஷிமார்கள். ரிஷிமார்கள் தானே நீயே சொல்றீல. அப்ப ஓன் இடம்ன்ற ஒத்திக்கு ஒரு வீடு வாங்குறான். 3 வருஷத்துக்கு குத்தகை. ஆமா. 3 வருஷம் கழிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே விட்டுருவேன். அது மாதிரி தான் வேலி பண்றோம்னா ஒரு ஓரத்தில் போய் பண்ணிட்டு வாங்க ஒரு யாகத்தையும் சொல்லி உங்களை சும்மா விட்டுருக்கேன். எனக்குள்ள வந்து சட்டம் சவடாலு. இப்போ நீ காவல் செய்யறேன்னு சொன்னீல? ஆமா. காவல் செய்யற காவலாளி தானே சொன்ன? ஆமா. அப்ப மலைக்கு பேர் காவல் மலை நட வந்திருக்கானே. காவல் மலை. வேள்வி மலைன்னு என்ன காரணம் வந்துச்சு? உங்களே மாதிரி வேள்வி செய்யக்கூடியனால நான் மட்டும் கிடையாது. யாரோ எந்த சாமியார் வந்தாலும் இந்த சாமியார் போயிட்டா இன்னொரு சாமியார் வந்து வேள்வி செய்வான். நேத்து கூட வேறு வந்தாரு. யார் வந்தாரு? நித்யானந்தா வந்தாரு. நித்யானந்தாவா? ஆமா. ரஞ்சிதா குட்டி வந்தாரு. உள்ள வச்சு வேள்வி பண்ணிட்டு போடா. ரஞ்சிதா குட்டி வந்தாரா? ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற இருந்துட்டால. நீ பாக்குற சாமியார் கூட மத்தியான சாமியார் நித்யானந்த சாமியார் பாப்ப. என்னைய மாதிரி சாமியாரை பார்த்திருக்க மாட்டேன். ஏன் நீங்க என்ன அகத்திய முனிவரா? அகத்திய முனிவருக்கு அப்பன்னு கூட சொல்லு. உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? உங்க ஊரு மேலூர். என்ன மதுரை பக்கத்துல இருக்க அந்த மேலூரா? அந்த மேலூர் இல்லடா. மேலுலகம். சத்தியலோகம். சத்தியமங்கலம். சத்தியலோகம்டா. அதான் சத்தியமங்கலத்துல வீரப்பன்ல இருப்பாரு. வீரப்பன் நல்ல மனுஷனையும் கொண்டுட்டாங்க. அது போயிட்டு போறாப்ல. அப்ப மேலோலகத்தை சுருக்கி மேலூர். ஆமா. இது என்ன லோகம்? இது பூலோகம். அப்ப பூலோகத்தை நான் சுருக்கி சொல்லட்டா? சுருக்கி சொல்லு. பூலோகத்தை சுருக்கினா அப்ப என்ன பூலூரா? ஏதாவது பேசினா அடிச்சே விடுவேன். கீழூர்னு சொல்ல முடியாதா? அது மேலோகம். கடிச்சே விடுவேன். என்னது? விழுந்து கடிச்சே. அதை இப்பதான் சொல்லிட்டு போனாங்க நம்ம மதன் ராஜா. ஆமா. அவன் கிடைக்க முட்டாப்பு. ஒழுங்கா பேசியா? பேர் என்ன? என்கிட்ட திரும்ப மாட்டீங்களா?
ஏன் உங்க அப்பாவோட சொத்தை நான் எடுத்துட்டு போயிட்டேனா? எனக்கு பார்க்க நீ திங்கிற சாப்பாடுல மண்ணெண்ணி போட்டனாயா? இங்க திரும்பியா வாதி பிரதிவாதின்றீங்க. அதன்படி பார்த்து பேசினா தான் நல்லா இருக்கேன். நீ ஓசையில் அந்த பக்கம் திரும்பிட்டேன்னா நான் ஏன் சௌரியத்துக்கு இந்த பக்கம் திரும்பிட்டேன்னா என்ன பேச்சு? உரைநடை பேச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கேன். நான் சொற்பொழி வாட்டிட்டு இருக்கேன். திரும்பியாங்க யாரியா நீ? உங்க பேர் என்ன? முகர கட்டைய காமி பாப்போம். பக்கத்துல வராதடா, பயமா இருக்கு. உங்க பேர் என்ன? அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோஸ்திர. கோயில்ல அபிஷேகம் பண்ணல, கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அதையெல்லாம் கேட்கல. பேர் என்ன? என்னுடைய பேர் நாமோதய தயாரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னா அலங்காரம்லாம் பண்ணாம. அட முட்டா பழைய என்னோட பேரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, பேரை சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கண்டா. சோத்துல உப்பு போட்டு தான் திம்பாங்க, சீனியை போட்டு யாரும் திங்க மாட்டாங்க. பேர் என்ன? ஏன் சக்கரை பொங்கல் சாப்பிட்டது இல்லையா? சீனியை போட்டு திம்பாங்கன்ற. என்னுடைய பேர் நாரதன்யா, கலகப்பிரிய நாரதன். நாரத்தையும் செய்யும். ஏய், இருக்கிற கூட்டம் பூரா வந்து மூத்த நாரம் என்பது நல்ல விஷயம்யா. என்னது? நாற்றம் என்பது நல்ல விஷயம். நாரத்தையும் செய்யும்ன்ற. நாற்றம் என்பது நல்ல விஷயம். துர்நாற்றம் தான் கெட்ட விஷயம். என்னது? என்னது? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் நாரதன். நாரதரா? சத்தியமாவா? ஏன் இதுக்கு எல்லாம் சத்தியம் எல்லாத்தையும் நம்புவீங்களா நீங்க? இது என்ன கழுத்துல என்ன? என்னது? மாலை. என்ன மலை? பூ மாலை. பூ மலை வாடாமலை? என்ன மலை? வாடாமல்லி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக் மாலை எப்படி வாடும்? நான் தெரியாம தான் கேட்குறேன். என்ன கையில் என்னது? இதுவும் பூ தான். என்ன பூ? என்ன பூவா? வாடா பூடா. வாடா பூவா? பாண்டி கோயில் சந்தையில் இந்த விற்கிற இடத்துல 50 ரூபாய்க்கு வாங்கினது. இது வந்து வாடாத பூவா. சரி, அதை கூட விட்டுருங்க. இந்த சுடிதார் இங்கே எடுத்தது எது? ஏய், பஞ்சகஜம்யாது. சரவணா ஸ்டோரில் மீட்ரு 150 ரூபாய்க்கு எடுத்து முனியாண்டி டெய்லர்கிட்ட தைக்கப்பட்டது. இது வந்து பஞ்சகச்சமா. சரி, நீங்க யாருன்னு சொன்னீங்க? அந்த கையில் ஒன்று இருக்கு. என்ன? சப்ததாள கட்டை. இந்த கட்டையை ஒரு நிமிஷம் கொடுங்க. எங்கள் தாத்தா இதை காட்டிலும் பெரிய கட்டையாத்தான் வச்சிருக்காரு. எதுக்கு? அவர் இசைக்கக்கூடியவரா? இசை வல்லுனரா? பாட்டு பாடக்கூடியவரா? அந்த முண்டை அதெல்லாம் பண்ணாது. பேர் என்ன செய்வாரு? பெரிய பெரிய காளை மாட்டுக்கு பூரா அடிப்பார். காளை மாட்டுக்கு பூரா அடிப்பாரு. என்ன அடிப்பாரு? காய் அடிப்பார். அள்ளி முன்னே அடிக்க போற குடுறாம. இது வந்து கிடா குட்டிக்கு அடிக்கிறதா? ஏய், அசிங்கப்படுத்தாரா? சின்ன கட்டையா இருக்குல்ல. சரி, வந்த வேலை முடிஞ்சா? என்ன முடிஞ்சு? நம்ம ஊருக்கு சமைச்சு போட வந்த சமயக்காரர் தானே. சமயக்கரண்டியா? சமயக்காரர் தானே. யாரு நீங்க தான். ஏய், சாமியார்ரா. சாமியார்லாம் கிடையாது. தத்தண்டி குளிக்கரண்டியை கொண்டு வந்துக்கிட்டு சாமியாரா. ஏய், 10 படி வட்டாவில் தத்தண்டி கடறி போட்டு அல்லாத்தான் அள்ள முடியும். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காங்க. யாழி அது மகதியால். ஆமா, மதனியாலு கொழுந்து. மதனியால் இல்லடா, மகதியால். மகதியாலா? ஆமா. சரி சரி. யாழ் மீட்டக்கூடிய வல்லுனண்டா நானு. சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். எல்லாரும் வயக்காட்டில் கறிமுட்டை போடுவாங்க. சரி, நீங்க என்ன தலையில கறிமுட்டை போட்டு வச்சிருக்கீங்க? கறிமுட்டமா? என்ன கறிமுட்டை இருக்கு தலையில? வேணை கட்டி வர தேவ கணமியாது. தேவ கணம்னா இயற்கையாவே உள்ளு. இயற்கையாவே உங்களுக்கு முளைச்சிருச்சு. ஆமா. அதாவது அரசுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீட மகுடம் என்று சொல்லக்கூடியது நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரமற்றது, செயற்கையது. ஆனால் எங்களுக்கு இயற்கையாக கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். என்னை பற்றி கேட்டேன். நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள்? நான் காவல்காரன். அது என்ன இப்படி கொடுவா ஒரு மாதிரி தொங்கிருக்காது? அது மீசை. ஏண்டா வண்டிமை எழுத்துக்கிட்டு மீசைன்னு சொன்னால் நாங்கள் நம்புவோமா? எனக்கிட்டையாவது இந்த வண்டிமையாவது இருக்கு. உங்கள்கிட்ட அந்த ஏய் தூட இல்லையன்ட்டு. ஏடா இது? எது இது? என்னடா இதா? இது வந்து பாசி, பெரியாரில் வாங்கினது. ஒத்துக்கிட்ட. ஆகையினாலே உன்னுடைய பேர் என்ன? என் பேர் தெரியாது. இவர் வரும்போது வெளியில் வரும்போது என்ன கேட்டார் இவர்? ஏயா, ஒரு வள்ளி நாரதன் தர்க்கம் பண்ணுறது இன்னைக்கு வழக்கமாக போச்சு. வள்ளி நாரதன் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. யார் பப்புன்னு போடுறவங்களும் வெளியில் வந்து ஒரு கேள்வியை கேட்டு வர்றது. என்னையா பழக்கம்? எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? கதையின் சாராம்சம் என்னவோ, தாற்படி என்னவோ, உங்கள் தன்மை என்னவோ, அதைப்படி நடிச்சுட்டு போக வேண்டியதானே. என்ன கேட்ட? கோவில் எப்படி கட்டியிருக்காங்க? அப்படியா? கோவில் வந்து அதாவது நான் தேவையில்லாமலாம் கேட்கல. விடியங்காட்டி கும்பாபிஷேகம், கும்பத்தில் தண்ணி ஊற்ற போகிறாங்க. ஆமாம். கோவில் சாராம்சம் எதை அடிப்படையாக வச்சு கட்டினாங்கன்னு. என்ன அம்சத்தில் அப்படி அவ கட்டியிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாம். இதை இந்த மாதிரி வரும்பொழுது, உரையாடி கேட்கும் பொழுது, பேசும் பொழுது
அதான் சொன்னேன், வாதி பிரதிவாதியா இருக்கும்போது கேட்கலாம். நீ முன்னாடி கேள்வி விட்டு நீ பெரியாளா? நீ பெரியாளா? நீ கேள்வி கேட்கிறவங்க பெரியாளா? கேள்வியில் அதாவது பதில் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா போ. டேய் வாடா இங்க. தெரியாம அந்த வேஷத்தை போட்டு வர முடியுமா? இதுல கேள்வி இருக்கு பாத்தீங்களா? வினால குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஐய வினா, இப்படி பல வகை வினா இருக்கு. நீ எந்த வினா, என்ன கேள்வியில கேட்ட? சந்தேகம் கேட்டியா, இல்லை நீ கேள்வி கேட்க முடியாது கேட்டியா, இல்லை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேட்டியா, இல்லை வேற எதுவும் ஐயப்பாட்டில் கேட்டியா, பயத்தோட கேட்டியா, எந்த விதத்தில் கேட்ட? எனக்கு தெரியாது, அதனால உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு திமிரு இருக்கக்கூடாது. அடங்கி ஒடுங்கி கை கட்டி வாய் பத்தி கேட்கணும். வாயை பற்றி ஏன் வாயை பத்தி நான் எப்படி பேச முடியும்? இப்படிதான் பாருங்க, ஒருத்தர் பெரிய ஆள் நம்ம ஊர்ல இருக்கான பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி யாரையும் மதிக்கிறது இல்லை. பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, படிச்சவங்களை மதிக்கிறது இல்லை, தாய்மார்களை மதிக்கிறது, யாரையும் மதிக்கிறது இல்லை. நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள தெரிஞ்சாம பாருங்க. அவன் ஒரு வழியா போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒருத்தன் 2 யானையை கட்டி பாறை உழுதுகிட்டு இருந்திருக்கான். அந்த பாறை உழுதுகிட்டு இருந்தவனை பார்த்து, என்னடா நம்ம தான் பெரிய சண்டியர் நினைச்சோம், இப்ப நம்மளோட பெரிய சண்டியரா இருக்காண்டா, இவனை சோதிக்கணுமேன்ட்டு போய், அண்ணே தண்ணி கொடுங்கண்ணே தாகமா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்லியிருக்கான், உனக்கு யாரா தண்ணி கொடுக்க நேரம் இருக்கு? அவனுக்கு இங்க உள்ள நேரத்துல உழுது பயிரிடுறதுக்கு நேரம் பத்தல, உனக்கு தண்ணி கொடுக்கத்தான் எனக்கு நேரம் இருக்கா, போட முத அப்படின்னு சொல்லி விரட்டான். விரட்டினே, அண்ணே முடியாதுண்ணே தாகமா இருக்குன்னு சொல்லும் பொழுது, அந்த பாறையை நாட்டி குடிச்சு போடா அப்படின்னு சொல்றான். அந்த பாறையை நாட்டம் இல்லை, முக்கி பார்க்குற நாட்டம் இல்லை. இவனுக்கு இது தேவையா? இல்லை இவனுக்கு தேவையான்றேன் கதையிலையா? அது முக்கிய பார்க்க முடியல. இவன் அந்த சால்ட் கம்பு வச்சிருப்பான் மத்தியில், தார் கம்பு. இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னு, தார் குச்சிலாம் தெரியாது. மாடு இப்போ இன்னைக்கு போக்கு மாடு தான் இங்க எல்லாருக்கும் தெரியும். சில ஊர்ல சொல்றீங்க, ஏன் முந்திர, ஏன்டா முந்திர? இந்த முந்திரை முந்தவன முடிச்சு வைக்க முந்துவான முந்திரி குட்டியா நீ இருக்கியா? இருக்கு. ஏன்னா நம்ம பகுதியில் வந்து ரேஸ் மாடலாக இருக்குல்ல, ஆகையினால இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கான், உழவு தொழில் வந்து மாடை வச்சு உழுதுருக்காங்க. மற்ற நாங்கள் இருக்க பகுதியிலாம் மறைஞ்சு போயிடுச்சு. அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இன்னைக்கு. உங்க ஊரு என்னடா என்னடா இல்லடா காலு வலிக்காது அடிச்சன எந்திரிச்சுல்றா. அப்போ அவன் இந்த தார் குச்சி வச்சு தள்ளி விடுற தண்ணியை குடியா சொல்றது கேட்டா, தண்ணியை குடியா, தண்ணியை குடிக்க விட்டு 2 பேருமா கேட்கிறான், அண்ணே நான் பெரிய சண்டியர் நினைச்சேன், ஆனா என்னோட சண்டியர் நீங்க பெரிய ஆளுனே, பெரிய வீரனா இருக்கீங்க. ஏன்னா யானையை கட்டி பாறை உழுது பத்தியலா, அப்ப நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி வாடா அப்படியே 2 பேருமா போக முடியாது, இன்னும் வேற எவன் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் 5 லாரி இரும்பை ஒன்னா உருக்கி ஒரு இரும்பாக்கி தோல்ல தூக்கி சுமந்துட்டு வந்தானா. அவனை பார்த்து இவங்க 2 பேரும் வாயை பொழந்திருக்காங்க. அப்ப 2 பேருமே கேட்டிருக்காங்க அவனை போய், அண்ணே எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, சரியான வீரன், நீங்க 5 லாரி இரும்பையும் ஒரு ஆளா தூக்கிட்டு வரீங்க பத்தியலா, பெரிய ஆள் தானே அப்படின்னு போது அவனு சேர்ந்து இன்னும் வேற எவனா இருப்பான்டா, போய் பார்க்க வாங்கடா அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறுக்கு வழியா, அதாவது ஒத்தேடி பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிழவி, வயசு போன பல்லு இல்லாத கிழவின்னு வச்சுங்களேன், அவ அந்த பாதையை மறிச்சு உட்கார்ந்துருக்கான். இவங்க போய் கேட்கிறாங்க, அடியே நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, நான் பெரிய சண்டியரு, அண்ணன் யானை கட்டி பாறை உழுதவர், அந்த அண்ணன் 5 லாரி இரும்பு ஒன்னா தூக்கி சுமந்து வந்தவர், நாங்கெல்லாம் சண்டியர்கள்லாம் பெரிய வீரிங்க வரும்பொழுது வழியை மறிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா மண்டக்கணை ஏறிடுச்சுல, மண்டக்கணை ஏறினா மட்டும் நம்ம ஊர்ல தெண்டம் கட்ட வேண்டியது இருக்கும். எந்த ஊருக்கு போனாலுமே அது மட்டும் வார்த்தை பதனம், சொல் பதனம், பாடல் பதனம் எல்லாமே பதனமா இருக்கணும். நடைமுறை பாவனைன்னு சொல்லிருக்காங்களா, அதுபடி என் பயமாடா இது கடுகு சந்தைய யார்கிட்டையும் பயந்ததா சரித்திரமே கிடையாது. உசுர விட்டாலும் மேடையிலே உசுர விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காள் நான் ஒரு ஆளு. ஏன் உசுர விடணும்? ஏன்டா உசுர போனாலும் மேடையில போகணும்யா அப்படிங்கிற நினைப்புல உள்ள ஆளு. அந்த குடுப்பனை யாரு பயமா இருக்கு? அந்த குடுப்பனை யாரு கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும்யா, எனக்கு கிடைக்கும். டேய் பொறா நிப்பா இந்த அவர் பேச்ச விவாதமா பண்ணினா வேற மாதிரி பேசுவேன். கோயில் அடிப்படையா கட்டின கேட்டல்ல, சொல்லுவோம்ல, சொல்லுங்க சொல்லுவோம்யா. பொரியா ஏன் அவசரப்படுற, பயமா இருக்கா? பொரியா மாட்டோம் நிப்பாடுற கதையை முடிச்சுக்கிறேன் பெரிய ஆள் சொல்றதுக்கு. அப்ப 3 பேரும் ஐயா தளர்ந்த குரல்ல சொல்றான் அந்த கிழவி, ஐயா என்னால முடியல, 3 பேருமா சேர்ந்து முன்னாடி வந்து பாருங்கடா, யாருன்னு நான் பாத்துக்கிறேன், என்ன கேளுங்கடான்னு சொல்லி முன்னாடி வந்திருக்காங்க. ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்குட்டு மூக்கு சிந்தன மாதிரி மூச்சு விட்டாலாம். 3 பேர் 3 காலத்துக்கு அங்கிட்டு போய் விழுந்தாங்களாம். இதுல இந்த 4 பேர், ஏன்னா இவங்க 3 பேருமே ஏற்கனவே சண்டியர், பெரிய வீரங்க.
3 பேரையும் 3 காத தூரத்துக்கு ஏனே விளையாட்டு பயில கூட்டி வந்துட்டேன்னா சின்ன பிள்ளை காரியமால இருக்குது. அப்ப 3 பேரை இப்படி விரட்டி விட்டுருக்கா, அவ பறக்க விட்டுருக்கா. இந்த 4 பேர்ல யார் பெரிய ஆள் நீ நினைக்கிற? சொல்றா. ஆறாரு. இந்த 4 பேர்ல யார் பெரிய ஆள் நினைக்கிற? எந்தெந்த ஆளு? ஒருத்தன் சண்டியரு, ஆமா. ஒருத்தன் பாறை உழுதவன் யானையை கட்டி, ஆமா. ஒருத்தன் 5 லாரி இரும்பு உருக்கி ஒரே இரும்பா தூக்கி தோல்ல சுமந்து வந்தவன். ஆமா. அந்த கிளவி வந்து 3 பேரையுமே பறக்க விட்டவ மூக்காத்திலேவும். இதுல மூக்காத்துல இதுல யாருமே செண்டியர் கிடையாது. இந்த 4 பேருமே செண்டியர் கிடையாது. செண்டியர் கிடையாது. அந்த கிளடி மூக்குல வச்சுக்கிட்டு காத்தோட பறக்க விட்டுச்சுல. ஆமா. அந்த கிளவியும் வச்சு ஒருத்தன் உழுதுகிட்டு இருந்தான் பாரு, அந்த கிழவன் அவன் தான் செண்டியர். அவன் தான் செண்டியர். ஆக யாருக்கு யாரும் செண்டியர் கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி போன முடிச்சுக்குமே எந்த இடத்துல மாட்டிக்கிடுவான். அப்போ அதாவது தன்னம்பிக்கைக்கு தலக்கணத்துக்கு சிறிதான் இடைவெளி இருக்கு. எப்படின்னா என்னாலே முடியும் கோயில், என்னாலே முடியும் கோயில், என்னாலே முடியும் கோயில், கோயில். என்னடா தொண்ணூத்தொன்னு துண்ணுவாயனா இருக்க நீ? நான் பேசல, நீ தான் சொல்லுவாங்க நொச்சுவா எனக்கு பொண்டாட்டி ஆகாதுண்டு. கோயில் ஏதோ அடிப்படையா வச்சு கட்டுறாங்க. அதாவது கோயில் அடிப்படை எப்படி கட்டுறாங்கன்னா ஒரு மனிதனோட உருவம் தான் வச்சுங்களேன். எப்படின்னா சிரசாகப்பட்டதான் இன்னும் சொல்லணும்னா காலுக்கு பிரதான முட்டி, முட்டிக்கு பிரதான இடுப்பு, இடுப்புக்கு பிரதான மார்பகம், மார்பக கழுத்து, கழுத்துக்கு பிரதான தலை. தலை தான் எல்லாத்துக்குமே பிரதானம். தலை இல்லைன்னா உடல் முண்டமா இருந்து புண்ணியம் இல்லையில பிரயோஜனம் இல்லையில. ஆக தலை என்பது கருவறை, இந்த உடம்பு என்பது அர்த்த மண்டபம், கால் என்பது அது முழங்கால் என்பது மணிமண்டபம், பாதம் என்பது நுழைவாயில். இன்னைக்கு சொல்றாங்களா ஆர்ச்சுண்டு, இந்த நுழைவாயில் இந்த இருக்கா இதாவில் நுழைவாயில். கை ரெண்டு, கை ரெண்டு விட மாட்டேன். கை ரெண்டும்னா துவாரபாலகர்கள், ஜெய விஜயம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி துவாரபாலகர்கள். அவங்க முத்திரை காமிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும். ஒருத்தர் என்ன காரணம்னா ஒரு மனதோடு வந்து தெய்வத்தை ஒரு மனதா தெய்வமே நீதான், என் வாழ்க்கையில எல்லாமே நீதான் ஆண்டவா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு ஒரு மனதோடு போகுமான். திருப்பி அந்த வழியில திருப்பி போகணும் காரணத்தினாலே இருக்கும். ரைட்டு தான், ரொம்ப சந்தோஷம். நல்லா பேசுனீங்க. உங்க அப்பா பேர் என்னது? திருப்பி திருப்பி என்னதான் கேள்வி வைப்பியா? உங்க அப்பா இரியா நீ கேள்வி கேட்டு பெரிய ஆளாகி போயிருவேன். அதான் வந்தவன் புதுக்கோட்டையில இருந்து இங்க வந்து நாங்க சும்மா ஏதோ போகணுமே ஏனதானு. இப்ப பம்ப் அடிச்சா தண்ணி வரும், குழாய் பம்ப் அடிச்சா தண்ணி வரும். ஆமா. இன்னைக்கு போய் சுவிட்சை போட்டா தண்ணி வரும், கை தட்டினா தண்ணி வரும். சொல்றா, கை தட்டினா தண்ணி வருமா? என்ன கொடுமையா இருக்கு. வரும் கேள்வி கேட்கறது இங்க வர தமிழ்நாட்டில் தான் வருது. 3 நாட்டை கை தட்டினீங்கன்னா தண்ணி வர. என்னடா அது? கோயம்புத்தூர் மாவட்டம் ஈசா யோகா மையம் சொல்லி ஒரு சிவன் சிலை இருக்கு பத்தியில பெருசா. அதுக்கு பின்னாடி ஒரு வெள்ளியங்கிரி மலைன்னு ஒரு மலை இருக்கு. 7 மலை சரி தாண்டி கும்பிடக்கூடிய சிவன் சிலமே அதான். நம்ம நினைப்போம் ஆந்திராவில் தான் 7 மலையை தாண்டி திருப்பதியை கும்பிட்றோம்னு. தமிழ்நாட்டிலே இருக்கு. 3வது மலைக்கு பேரு கைதட்டி சுனை. அது எப்படி தண்ணி வந்துச்சுன்னு காரணம் இருக்கு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் எல்லாரும் போய், அகத்திய முனிவர்லாம் போய் 4 பேரும் போய் அங்கே போய் பாடி நாவார பாடையில் நாவரிச்சி எடுத்துருச்சு. கையை 3 நாட்டை தட்டி தாளம் போட்டாங்க. ஆதி தாளம் தட்டி பாடையில் அங்கேருந்து கைதட்டி சுனை அந்த மலைக்கு பேர். இன்ன வரைக்கும் அங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. வேணா போய் பார்த்துக்குங்க. கை தட்டுங்கய்யா. ஒரு பப்புனுக்காரனுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் உண்மையாவே. ஏன்னா நான் எதாத்துமா மேலோட்டமா நினைச்சேன். இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கேன் தம்பியை. அவ்வளோ தூரம் சொல்லி பேசுவோம். என்ன நேரம் இல்லை இல்லைன்னா இன்னும் நிறைய பேசலாம். நல்லா பேசுறேன். பக்கத்துல வரையில பேசிக்கிறோம். என்னுடைய தந்தை பேர் ஆமா பிரம்மா. பிரம்மா வேத ஜோதி. ஆமா வேத நாயகன் என்பார்கள். ஆமா. உங்க அம்மா பேர் சரஸ்வதி, கலைமகள், நீயே சொல்லி நாமகள். ஏன்னா குறிஞ்சி நிலத்தில் உள்ள ஆளுக்கு குறிப்பெரும் தர்மம் உண்டு இல்லையா? அடேப்பா எல்லா குறிப்பையும் அறிஞ்சிருவீங்களோ? இந்த இருங்க. என் பேரு வீரத்தேவன், அப்பா பேர் நம்பிராஜன், அம்மா பேர் நங்கை மோகினி, உடன் பிறந்தது 7 பேர் அண்ணன் தம்பி. உடன்பிறா சகோதரி வள்ளி நாயகம் என்ற கனக வேங்கை பூங்குரத்தி. இவ்வளவு தெளிவா சொல்றீங்களா? உள்ள சத்தம் கேக்குது. உள்ள ஒரு இருள ஒண்ணு இருக்கு, அது கத்திக்கிட்டே இருக்கு. இருளையா? இருளை விட்டு உருளை விட்டு இருக்க நீ. இருள வந்து எனக்கு கொஞ்சம் அனுப்பு. அடப்பா? ஆமா. என்ன அடப்பு? 2 வருஷம் கழிச்சு இப்பதான் அடப்பு எடுத்து
நீ அலப்படுத்திட்டே இரு. உள்ள வேற ஏதாவது சத்தம் கேட்டது நிறைய வேற ஒரு சத்தம்னா ஆலோ லோம் சோ. சோ முருகன் நாமத்தை உச்சரிச்சு திணைக்காவலுக்கு பறவையை விரட்டிக்கிட்டு இருக்கேன். பறவை நீ விரட்டுறியா? நான் விரட்டல, விரட்டுறது 2 பேரு. யாரு? இருளையும் என் தங்கச்சி வள்ளியும். ஆமா. அப்ப கூட பிறந்த ஒரு 7 பேர் சொன்ன, நீ இப்ப இன்னொரு வள்ளி என்ன சொல்ற? அது உடன் பிறவா சகோதரி. உடன் பிறவா சகோதரி. ஆமா. கூட பிறந்தவளா கூட பிறக்காதவளா? கூட பிறக்காதவளா. கூட பிறக்காதவளா? என் கூட பிறந்தவள் தான் நான் சொல்றேன். நான் கூட பிறக்காத இல்லையா? கூட பிறந்தவள் தான். கூட பிறந்தவனா கணவனோட கூட பிறந்தவள். எந்த ஒரு பெண்மகளும் கூட பிறந்தவள் தான். கூட பிறந்தவள் வித்தியாசம் இருக்கு கேட்டுக்கியா? நான் கூட பிறந்தவள், என் கூட பிறந்தவள், நான் கூடியதால் பிறந்தவள். 3 மகள்கள் இருக்காங்க. நான் கூட பிறந்தவள் என்னுடைய மனைவி, நான் கூடியதால் பிறந்தவள் என்னுடைய மகள், என் கூட பிறந்தவள் என்னுடைய தமக்கைகள், தங்கச்சி, அக்கா. இவங்க நல்லா அறிவா பேசுறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய ஆளை கூட்டு வந்து விடுறியா? ஆளை கூட்டி வந்து விட்டுருவா. ஒரு 1000 ரூபா மட்டும் ஆசீர்வாதங்களை வழங்குறியா? சரி, அது கூட வேணாம். தப்பு தவற பேசாத. 500 முத கூட்டு வர போடா. சரி, ஒரு 200 காலில் கமுதியில பிளாக்ல வாங்கி அடிக்கிறது. உனக்கெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கணும். நானு கேட்கல இன்னைக்கு. சரி, ஒரு 30 ரூபா. எதுக்கு செய்தி பிடிக்கிட்டு வாங்குறதுக்கு ஓசியிலே படம் பார்க்கலாம் நினைச்சிட்டேன். அப்படியா? வார்த்தை அம்புச்சத்தம்மாள். அரே அம்புச்சத்தம்மாள். என்னடா பேரு அம்புச்சத்தம்மாளா? அது ஆடுறா அந்த பிள்ளை? அபித குஜிலாம்பாள். அது ஆறாது அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை வேற சிம்ரன். ஓடுதானா? கூப்பிடுறா. பார்த்தா வெளியே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன்